18 வருஷ தவண்டான விராட் கோலி வெற்றியை கண்ணீரோட வரவேற்று கொண்டாடி இருக்காரு. ஆர்ஜிபி அணி முதல் கோப்பையை பஞ்சாப் அணியை ஃபைனலில் வீழ்த்தி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆர்ஜிபி எப்படி ஃபைனலில் ஜெயித்தாங்க, சசாந்த் சிங் பண்ண சம்பவம் என்ன, ஸோ வெற்றிக்கு பிறகு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச ஆர்ஜிபி விசஸ் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கு இடையான ஃபைனல் மேட்சில் டாஸை வெற்றி பெற்ற பஞ்சாப் கேப்டன் பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்ஜிபி அணியில் பிலிப் ஷாட் தொடக்கத்தில் அதிர்டே விளாண்டாலும் 9 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும் போது ஜிமிசம் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த மகேர் அகர்வால் பவர் பிளேவில் கொஞ்சம் அதிர்டே விளாண்டாலும் பவர் பிளே முடிஞ்ச உடனே சகால் வீசிய பாலில் அவுட் ஆயிருப்பார். மகேர் அகர்வால் 18 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் வீசிய பாலில் ஹர்தீப் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ஆனால் கோலி ரன் அடிக்க முடியாமல் கொஞ்சம் தவிச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோயர் ஷார்ட் பாலாக போட்டு வந்து விராட் கோலியை கட்டுப்படுத்தியிருப்பாங்க பஞ்சாப் வீரர்கள். ஸோ அடுத்ததாக வந்து ராஜ் படிதர் 16 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ஜெமிசம் போட்ட பாலில் எல்பி ஆயிட்டு வெளியேற விராட் கோலி பொறுத்து இருந்து பார்த்து அதிரடியாக விளாண்டு அவுட் ஆயிருப்பார். கோலி 35 பாலுக்கு 43 ரன் 3 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அஹமதுல்லா போட்ட ஒரு ஷார்ட் பாலில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிருப்பார் விராட் கோலி. ஜிதேஷ் சர்மா ஜெமிசம் வீசிய ஒரு ஓவரில் 3 6 அடித்து கேம் சேஞ்சராக மாறியிருப்பார். ஸோ அந்த ஓவர் தான் ஆர்ஜிபி அணி 190 ரன் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும். ஜிதேஷ் சர்மா 10 பாலுக்கு 24 ரன் 2 பவுண்டு 2 6 240 கிட்ட சைக்கிள் வச்சு ஆர்ஜிபி ஸ்கோரையே உயர்த்தி இருப்பார். ஆனால் விஜயகுமார் வீசிய பாலில் அவர் அவுட் ஆயிருப்பார். அதே போல் லிவிங்ஸ்டன் 5 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது ஜெமிசம் போட்ட பாலில் எல்பைட்டு வெளியேறி இருப்பாங்க. ரொமாரியோ எசபட் 9 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் வீசிய கடைசி ஓவரில் வெளியேற குணால் பாண்டியா கடைசி ஓவரில் அவுட் ஆயிருப்பார். புவி கடைசி ஓவரில் கடைசி பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற ஹர்தீப் சிங் கடைசி ஓவரில் 3 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பார். ஆர்ஜிபி அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டில் பிறகு 190 ஒரு டீசெண்டாக டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணியிருப்பாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 40 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும், ஜெமிசம் 4 ஓவர் 48 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ பஞ்சாப் வெற்றி பெற 191 ரன் தேவைப்படும். அதை டிஃபெண்ட் பண்ணால் ஆர்ஜிபி ஜெயிப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிறாங்கன்னா பஞ்சாப் அணியில் ஆரியன் பிரபு சிம்ரன் தொடக்கத்தில் அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. ஸோ பவர் பிளேயில் கொஞ்சம் அதிரடியாக விளாண்டாலும் 4வது ஓவரில் லாஸ்ட் பாலில் ஆரியன் 19 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் பிலிப் ஷாட் ஒரு வேறு லெவல் கேட்ச் பவுண்டரி லைனில் எடுத்திருப்பார். அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். பிரபு சிம்ரன் 22 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா வீசிய பாலில் புவிட்ட கேட்ச் கொடுத்து முக்கியமான நேரத்தில் வெளியேற ஜாஸ் சிங்லி 23 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா வீசிய பாலில் லிவிங்ஸ்டன்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ஸோ குணால் பாண்டியா இந்த மேட்ச்சில் வெறும் 4 ஓவர் வீசி 17 ரன்களை விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டை எடுத்திருப்பார். அதை விட கேப்டன் சேயஸே 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது ரொமாரியோ சப்போர்ட் போட்ட பாலில் கீப்பர்ட்ட சம்மந்தமே இல்லாமல் ஷாட் ஆடி கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். இந்த 3 விக்கெட் தான் ஆர்ஜிபி இந்த மேட்சுக்குள்ளே வர முக்கிய காரணம். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள வந்த நிகில் வகேரா, சசாந்த் சிங் கடைசி 7 ஓவருக்கு வெற்றி பெற 70 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். ஒரு ஓவருக்கு 5 ரன் வாக்கில் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நிகில் வகேரா 18 பாலுக்கு 5 ரன் அடித்து டெஸ்ட் மேட்ச் விளாண்டு புவி போட்ட பாலில் முக்கியமான நேரத்தில் குணால் பாண்டியாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அடுத்ததாக உள்ள வந்த டாய்னிஸ் புவி போட்ட முதல் பால்லே 6 அடிச்சிருப்பார். அடுத்த பால் பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணி யாஸ் டயல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ஸோ இங்கேயே ஆர்ஜிபி மேட்ச்க்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அகமதுல்லா உள்ளே வந்த உடனேயே 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிருப்பார். சசாந்த் சிங் தனி ஆளாக போராட்டிட்டு இருந்திருப்பார் மறுமுனையில். ஸோ சசாந்த் சிங்க்கு பார்ட்னர்ஷிப் தர வகையில் நிகில் வகேரா இல்லை ஸ்டானிஸ் விளாண்டுருந்தால் இந்த மேட்சே ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா சசாந்த் சிங் கடைசி ஒரு ஓவருக்கு வெற்றி பெற 30 ரன் தேவைப்படும் போது அந்த ஓவரில் 24 ரன் அடிச்சிருப்பார் சசாந்த் சிங். அந்தளவுக்கு உயிரை கொடுத்து போராடிப்பார். அந்த ஓவர் வீசினது ஹசல்வுட். அந்த ஓவர் முதல் 2 பால் டாட் வச்சிருப்பார் சசாந்த் சிங். அடுத்த பால் பவுண்ட்ரி, அடுத்த பால் 6, அடுத்த பால் டாட்டு, அடுத்த 2 பால் 6 அடிச்சிருப்பார். ஸோ பஞ்சாப் அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்டில் பிறகு 184 ரன் மட்டும் அடிச்சிருப்பாங்க. சசாந்த் சிங் தனியாக 30 பாலுக்கு 61 ரன் 3 பவுண்டரி 6 6 அடிச்சிருப்பார். ஸோ சசாந்த் சிங்க்கு பார்ட்னர்ஷிப் தர வகையில் கடைசி 2 ஓவரில் யாராச்சும் விளாண்டுருந்தா பஞ்சாப் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ சசாந்த் சிங்க்கு கூடுதலாக 2 பால் மட்டும் இருந்திருந்தால் மேட்சை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஆர்ஜிபி அணிக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆர்ஜிபியுடைய பந்து வச்சு பயங்கர மாசாக இருந்துச்சு. ஸோ ஸ்கெட்சு போட்டு எல்லா விக்கெட்டையும் எடுத்து எதிரணிக்கு ப்ரெஷரை போட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ புவி, ஹசல்வுட், குணால் பாண்டியா ஒரு கேம் சேஞ்சர். அவர் தான் வெறும் 17 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கிய விக்கெட் எடுத்தார். அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ வெற்றி போகிறோன்னு தெரிஞ்ச உடனே விராட் கோலி கண் கலங்கிட்டார். ஸோ கண் கலங்கி மைதானத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி மைதானத்தில் மண்டிட்டு தலை வணங்கி அதுக்கப்புறம் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ்
அப்புறம் அவங்களுடைய மனைவி, அப்புறம் ஆர்ஜிபியினுடைய முன்னாள் வீரர் கிறிஸ் கெயில் கூட வெற்றியை கண்ணீரோட சந்தோஷத்தோட கொண்டாடினாரு. மேலும் இன்றைக்கி நான் ஒரு குழந்தை போல் நிம்மதியாக தூங்குவேன்னு வெற்றிக்கு பிறகு விராட் கோலி வெளிப்படையாக பேசியிருக்காரு. மேலும் விராட் கோலி தான் கேமராவில் சைனே போட்டிருக்காரு. அதாவது கோப்பையை ஜெயிச்ச அன்னுடைய கேப்டன் தான் வந்து அந்த கேமராவில் வந்து கடைசி சைன் போடுவாங்க, அது விராட் கோலி போட்டிருக்காரு. ஸோ ஆர்ஜிபி ரசிகர்கள் இந்த வெற்றியை வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் பஞ்சாப் ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா க்ளோஸாக போய் பஞ்சாப் தோத்துட்டாங்க. ஸோ ஆர்ஜிபினி முதல்ல கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க. விராட் கோலி செம்ம ஹாப்பியாக இருக்கார். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ பஞ்சாப் அணியுடைய தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.